ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 2 கவுன்சிலிங் நடந்துச்சு பார்த்தீங்க. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது கம்யூனல் வைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்யூனல் வைஸ் பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு கிளியராக டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்யூனல் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் ஜிடி. ஸோ பாருங்கள், ஜிடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஏ ஒர்க் பார்க்குறோம்ப்பா. ஸோ விஏவில் வந்து பாருங்கள், ஜிடியில் வந்து 55 ஃபில் ஆயிடுச்சு. ஒன்று தான் ஃபில் ஆகலை பாருங்கள். செகண்ட் டேலேயே வந்து ஜிடியில் எவ்வளோ ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இதே வந்து ஜிடி பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அவைலபிள் எதுவுமே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கும்போது எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் டிடபிள்யூ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போதைக்கு ஃபில் ஆகாது. அதுக்கு நீங்கள் ஒருத்தவங்க கேட்டிங்க, எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நம்ம கவுன்சிலிங் அப்படின்றது வந்து நம்ம ஓவரால் ரேங்க் வச்சு போவோம். ஸோ ஓவரால் ரேங்க் அப்படிங்கும்போது கம்யூனல் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் ஓவரால் ரேங்க் போகிறனால நிறைய பேர் இப்போ ஜென்ரல் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே கூட பார்த்தோம், விஏஓ வந்து ஜென்ரல்லே இவ்வளோ வேகன்சிஸ் போயிருக்கிறது காரணம் அவங்க நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்றனால தான். ஸோ கம்யூனல் ரேங்க் வச்சு நம்ம போகும்போது நம்ம நிறையா மார்க்ஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் கேட்டகரி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் போவீங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பிடபிள்யூ, டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸில் வந்து நீங்கள் நிறையா மார்க்ஸ்க்கு நிறைய கொஷின்ஸ் போட்டிருந்தீங்க. இப்போ 170 அபோவ் 175 அபோவ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி கவுன்சிலிங் வரும். ஸோ அப்போ அந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரைட்டீரியா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு புரியல. ஸோ கொஞ்சம் கிளியராக வீடியோ நீங்கள் சொல்லும் போது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. நீங்கள் நிறையா மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முன்னாடி வரும், ஃபில் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா பின்னாடி வரும்ப்பா. ஸோ அதுதான் க்ரைட்டீரியா. ஆக்சுவலாக இப்போ நம்ம உமனுக்கு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் உமனில் வந்து நமக்கு 25 இல்லை 24 ஃபில் ஆகி 4 தான் வேக்கன்சிஸ் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், நெக்ஸ்ட்டு பிசி உமன் 21 10 ஃபில் ஆகிடுச்சு, 11 இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது நமக்கு. எம்பிசி ஜென்ரல், ஸோ எம்பிசி ஜென்ரலில் 38 31 ஃபில் ஆகிடுச்சு, 7 அவைலபிளாக இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னா ஒன்று தான் அவைலபிள் இருக்குது. எம்பிசி முடிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம். பிசிஎம் ஜென்ரல் 9 1 தான் ஃபில் ஆகிருக்கு, 8 இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்மில் ஒன்று கூட ஃபில் ஆகல, நான் ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுவுமே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து விஏஓவில் வந்து அந்த ஒரு வேக்கன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம் இருக்கும்போது ஸோ அது இன்றைக்கும் இருக்குது நமக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே தான் இருக்கும். ஸோ டிடபிள்யூ, ஸோ எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்குது நமக்கு. பிஎஸ்டிஎம்லேயே 1 அப்படியே இருக்குது. ஸோ அது எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகே, உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படியே இருக்குது. இது எஸ்சிஏல தான். எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்லேயும் 1 அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எஸ்சிஏ முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரல் வந்து 24 12 ஃபில் ஆகிடுச்சு, 12 இருக்குது. ஸோ எஸ்சி பிஎஸ்டிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 9 4 ஃபில் ஆகிடுச்சு, 5 இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகே, எஸ்சி உமன். ஸோ உமன் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேரில் 2 பேர் எடுத்துட்டாங்க, 10 வேக்கன்சிஸ் உங்களுக்கு இருக்குது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ல் 1 எடுத்துட்டாங்க, 1 இருக்குது உங்களுக்கு பிஎஸ்டிஎம்மு. ஸோ வந்து இது உங்களுக்கு எஸ்சி. நெக்ஸ்ட்டு எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி முடிஞ்சோடனே ஃபுல்லாக எவ்வளோ எடுத்துருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, அது அப்படியே கேரி ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி பிஎஸ்டிஎம்லேயும் 1 இருக்குது, அது அப்படியே 1 இருக்குது. உமன்லேயும் 1 இருக்குது, இந்த 1 இருக்குது. ஸோ எஸ்டியில் வந்து எதுவுமே எனக்கு ஃபில் ஆகலைப்பா. ஸோ ஜென்ரலுமே அப்படியே தான் இருக்குது. அதாவது விஏஓவில் எதுவும் ஃபில் ஆகலை எஸ்டியில். ஸோ நமக்கு விஏஓ வேக்கன்சிஸ் பாருங்கள், மொத்தம் 402. இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 241 எடுத்திருக்காங்க. ஸோ 241 எடுத்திருக்கனால நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இன்னும் நமக்கு 161 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், 161 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. நேற்று நமக்கு எவ்வளோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நேற்று அவைலபிள் நமக்கு 273 அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நேற்று இன்றைக்கி டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும் நமக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நேற்று 273 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 161 தான் இருக்குது. இதே நம்ம ஜேஏல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜேஏல வந்து ஜென்ரல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேர்னில் வந்து 535ல் 146 ஃபில் ஆகிடுச்சு, 386 அவைலபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 155, 51 ஃபுல்லாக இருக்குது, 104 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உமனுக்கு போகலாம். ஸோ 2 to 3.
ஸோ 223ல 70 வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 153 அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 59ல் 20 ஃபில் ஆயிடுச்சு, 39 வந்து அன்ஃபில்டாக இருக்குது ஜிடி. ஜிடிக்கு அப்புறம் பிசி ஜென்ரலில் 465ல் வந்து 71 வந்து ஃபில் ஆயிடுச்சு, 394 வந்து அன்ஃபில்டாக இருக்குது. அதே பிஎஸ் டீம்னா 127 வந்து வேக்கன்சிஸில் 23 ஃபில்டு, 104 வந்து அன்ஃபில்டாக இருக்குது நமக்கு. பிசி உமன். நெக்ஸ்ட்டு பிசி உமனில் வந்து 195ல் 27 தான் ஃபில் ஆகிருக்கு, 168 வந்து அன்ஃபில்டில் இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பிசி பிஎஸ் டீம் அப்படிங்கும்போது 46ல் 6 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 40 அன்ஃபில்டில் இருக்குது நமக்கு. பிசிஎம் நெக்ஸ்ட்டு எம்பிசி. ஓகே, எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 354ல் 52 வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு, 302 வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 99 வேக்கன்சிஸில் 19 வந்து ஃபில் ஆயிடுச்சு, 80 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதான் 99ல் 19 போயிடுச்சு, 80 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உமன். ஸோ உமன் வந்து 140ல் 17 வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ 123 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதே பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35ல் 3 வந்து ஃபில்லப் ஆயிருக்கு, 32 இருக்குது நமக்கு. இது வந்து உமன்லப்பா. எம்பிசி முடிச்சிருச்சு. ஸோ பிசிஎம் ஜென்ரலில் வந்து 63ல் 2 தான் ஃபில்லப் ஆயிருக்கு, 61 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 17க்கு 17மே அப்படியே இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி ஜேஏல யாரும் எடுக்கலை. ஸோ பாருங்கள், ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பிசிஎம்மில் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க பிசிஎம் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க பார்க்கணுன்றதுனால நான் வந்து டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசிஎம் மட்டும் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவங்க கம்யூனலில் கொஞ்சம் இது பார்த்தோம், ஏன்னா இது ஜென்ரலில். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் உமனில் யாரும் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பிசிஎம்மில். ஸோ பாருங்கள், உமனில் எடுக்கலை. ஸோ 30 அப்படியே இருக்குது, பிஎஸ்டிஎம்லேயும் அப்படியே இருக்குது நமக்கு. எஸ்சிஏ பார்க்கலாம். எஸ்சிஏ ஜென்ரலில் 49ல் 2 எடுத்துட்டாங்க. ஸோ 47 இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் பார்த்தோன்னா 20ல் அப்படியே இருக்குது. எஸ்சிஏ முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ உமன் 14 அப்படியே இருக்குது, 15 அப்படியே இருக்குது. இது பிஎஸ்டிஎம் உமனுக்கு. எஸ்சிஏ முடிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்சி ஜென்ரலில் 459 இதில் வந்து 16 மட்டும் ஃபில் ஆகிருக்கு, 443 பேர் இருக்காங்க இன்னமும். ஸோ வந்து நமக்கு வந்து பிசிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 68 வேக்கன்சிஸில் 5 பேர் எடுத்துட்டாங்க, 63 பேர் இன்னும் இருக்காங்க நமக்கு வேக்கன்சிஸ். ஸோ எஸ்சி உமன் வருவாங்க நெக்ஸ்ட்டு. எஸ்சி உமனில் வந்து 117 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து 6 பேர் எடுத்துட்டாங்கம்மா, இன்னும் 111 பேர் வருவாங்க நமக்கு. ஸோ இதே வந்து உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 26 பேருக்கு வந்து ஒருத்தர் மட்டும் தான் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 25 பேர் இருக்காங்க. இது உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சியில். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பார்த்துட்டோம்ல. ஸோ எஸ்டியில் வந்து ஜென்ரலில் 128 பேர், சாரிப்பா கிளியராக தெரிலையா, 128 பேரில் 128 பேர் அப்படியே இருக்குது. ஸோ யாரும் எடுக்கலை நமக்கு. ஸோ எஸ்டி ஜென்ரலில். இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்லையும் யாருமே எடுக்கலை. உமனில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் யாருமே எடுக்கலை. உமன் பிஎஸ்டிஎம்லையும் யாருமே எடுக்கலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ டிடபிள்யூ. ஸோ பாருங்கள், நமக்கு டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோக்கு 3301, ஸோ 3901. ஸோ நமக்கு அவைலபிலிட்டி வந்து நமக்கு வந்து நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 3644 அவைலபிள் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா 3363 இருக்குது. நாளைக்கு இதோட குறையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும்ப்பா. டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கம்யூனல் வைஸ் பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸுமே பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அக்யூரேட்டாக எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன கம்யூனல் ரேங்க் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இது நம்ம ஜெயை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவும் பார்க்கலாம். நேற்று கோஆப்ரேட்டிவ்லாம் எடுத்திருந்தாங்கல்ல. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் கோஆப்ரேட்டில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நமக்கு வேகன்சிஸ் 6 தான் இருந்துச்சு, இன்றைக்கி அது ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கோஆப்ரேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு, 1 or 2. ஸோ ஜிடி ஜென்ரலில் 2 ஃபில்ட் ஆகிடுச்சு, ஸோ அவைலபிள் இல்லை. ஸோ பிஎஸ்டிஎம் அதுவும் ஃபில் ஆகிடுச்சு, அவைலபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு பிசி பார்க்கலாமா. ஸோ பிசி ஜென்ரல், ஸோ அதுக்கும் அவைலபிள் இல்லை. பிசி உமனுக்கும் அவைலபிள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரல் அவைலபிள் இல்லை. எம்பிசி உமன் இருக்காங்களா பார்க்கலாம். எம்பிசி உமன் அதுவும் அவைலபிள் இல்லை. பிசிஎம் அதுவும் அவைலபிள் இல்லைப்பா. ஸோ பாருங்கள், பிசிஎம்மும் எடுத்துட்டாங்க. ஸோ வந்து கோஆப்ரேட்டிவ் பிசிஎம் எடுத்திருக்காங்க, அதுவும் வந்து ஜென்ரலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ மென் ஆர் ஃபீமேல் தெரில நமக்கு. பட் பாருங்கள், எஸ்சிக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது.
ஸோ மொத்தம் 5 இருக்குது. ஸோ அத பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்குது. மிச்சம் 2 எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ பாருங்கள் மிச்சம் 2 வந்து இங்கே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்று இருக்காங்க. ஸோ 4. அது இல்லாமல் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கும்போது அவங்க எந்த டேட் வராங்களோ அப்போ மட்டும்தான் அது ஃபில் ஆகும். இல்லை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மேபி அவங்க 10th டே வந்து கூட ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க மட்டும் தான் அதை ஃபில் பண்ண முடியும். ஸோ கோஆப்ரேட்டிவில் நமக்கு பாருங்கள் 5 இருக்குது. நேற்று நமக்கு 6 இருந்துச்சு. இன்றைக்கி 1 தான் ஃபில் ஆகிருக்கு. நேற்று 11 ஃபில்லாக இருந்துச்சு. இன்றைக்கி 1 ஃபில் ஆகிருக்கு. அவ்வளவுதான். ஸோ வந்து இங்கே வந்து வேக்கன்சிஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வேக்கன்சிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். நாளாக நாளாக இந்த வேக்கன்சிஸ் வந்து நமக்கு மாறவே மாறாது. டோட்டல் வேக்கன்சிஸ். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகலப்பா நேற்று. ஸோ அன்றைக்குமே ஃபில் ஆகாது. நேற்றுமே வந்து அன்ஃபில்டாக தான் இருந்துச்சு இது. பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி. ஸோ இதுவுமே மேக்ஸிமம் வந்து நாங்கள் கடைசியில் பார்த்தா தெரிஞ்சு நமக்கு பாருங்கள் 25க்கு 25 அப்படியே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் வேக்கன்சிஸ் இங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு. ஸோ பாருங்கள் 37க்கு 37, 25க்கு 25. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 115க்கு 15. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் இதுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து டே 2வோட கம்யூனல் வாய்ஸ் வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் ஸ்பிட். உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எப்படி குறைஞ்சிருக்கு டோட்டலாக இருக்கோட இன்றைக்கி வந்து வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆகிருக்கிறதுல எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆப்சன்டீஸ் எவ்வளோ பேர் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.